ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து கார்டன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இங்கெல்லாம் செம்ம மழைங்க. சாயந்தரத்தில் செம்ம மழை ஆரம்பிச்சிடுச்சு. அது இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது காலையிலேருந்தே மழை தான். இந்த மழையில் என்னுடைய குட்டி கார்டன் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். செம்பருத்தி செடியில் வந்து நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இந்த செம்பருத்தி செடி வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி செடி. இதில் வந்து நிறைய புது கிளைகளும் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இலைகள்லாம் பார்க்கவே நல்லா பசுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் டெய்லி மழை பெய்யறதுனால இந்த செடிகள்லாம் என்ன ஆகிடுது, அந்த நல்லா காற்றும் அடிக்குது. இந்த காற்றுனால வந்து கிளைகள்லாம் சாஞ்சு போயிருக்கு. இந்த சீசன் சூப்பரான சீசனுங்க. நம்ம கார்டன் ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிக்கலாம், இல்லை ஏற்கனவே நான் கார்டன் வச்சுருக்கேன், செடிகள்லாம் வாங்கணுன்னாலும் வாங்கி தாராளமாக நடலாங்க. இதுக்கு இந்த டைமில் நம்ம செடி நட்டோம்னா இதுக்காக நம்ம எந்த எஃபர்ட்டும் போடவே வேணாம். நார்மல் மண்ணில் வச்சா கூட வளரக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை வந்து இந்த சீசன் தாங்க. செம்பருத்தி செடியெலாம் ஃபுல்லாக ஒடிச்சு விட்ருந்தேன் இல்லையா, ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த ஒடிச்சு விட்ட செடியிலேருந்து நிறைய புது கிளைகள், குட்டி குட்டி கிளைகள் வந்து அதிலேருந்து மொட்டு வந்து பூ வந்துருக்கு. செடி ஃபுல்லாக ஒடிச்சு விடும்பொழுது இந்த பட்டையை வந்து பிஞ்சு இருந்தது பாருங்கள். அதிலேருந்து இது வந்து வளருமா இல்லை கிளைகள்லாம் வருமானு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து சூப்பராக வந்து எங்கெங்கே ஒடிச்சு விட்ருந்தோனோ அங்கே எல்லாமே பக்க கிளைகள் நிறைய குட்டி 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 கிளைகள் வந்து அதுலேயும் ஒரு 4 மொட்டு இருக்குது பாருங்கள். நம்ம செடிகளுக்கு கொடுக்குற உரமும் இந்த சீசனும் சூப்பராக இருந்ததுன்னா செடி செம்மையாக வளருது பாருங்கள். மருதாணி செடி, நந்தியாவட்டம் இது எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அலரி செடியில் வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தால் நிறைய மொட்டுக்கள் இருந்தது. ஃபுல்லாகவே ஒடிச்சு விட்ருந்தாங்க இந்த செடியை. நான் அது பாதி தான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அவ்வளோ டென்ஷனாக இருந்தது. ஃபுல்லாக காஞ்சி போயிருந்தது கிளைகள்லாம். சரி எல்லாமே வந்து ஒடிச்சு விட்ருந்தேன், வளர்த்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன், சின்ன சின்ன மொட்டுக்கள் நிறைய வந்துருந்தது. இப்போ ஒரு மழை பெஞ்சது தாங்க இதுக்கு, இந்த செடிக்கு உடனே வந்து எல்லா மொட்டுக்களுமே ஃபுல்லாகவே நல்லா பூத்துருக்கு. பார்க்கவே தோட்டம் வந்து கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரு செடி வந்து காஞ்சி போயிட்டால் நம்ம அப்படியே விடாமல் அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு அதுக்கு சூப்பரான உரம் நம்ம கொடுக்கும்போது அந்த செடி வந்து நல்லா வளர்ச்சி பெறுது. நல்லா புது புது கிளைகள், புது புது தழைகள்லாம் வந்து அதில் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து பூ பூக்கும்பொழுது பரவாயில்ல, நம்மளும் வந்து ஒரு செடியை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வருது. கொத்தமல்லி விதைகள்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த கொத்தமல்லி விதைகள்லாம் வந்து மழையில் பட்டால் வந்து வளராதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மழை தண்ணி படாத இடத்துல வந்து சைடில் தூக்கி வச்சுருந்தேன். அதனால் வந்து செடி வந்து ஓரளவு வளர்ந்துருக்கு கொத்தமல்லி விதைகள். கொத்தமல்லி செடியும் கீரையும் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. 2-3 தொட்டியில் வளர்ந்துருக்கு. மழையில் வச்சுருந்தேன்னு வச்சுங்க, அந்த மழை தண்ணி பட்டு ஃபுல்லாகவே விதைகள் வீணாயிருக்கும். இதுலேயும் வந்து வளர்ந்துருக்கு. உருளைக்கிழங்கும் சின்ன வெங்காயமும் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் கட்டும்போது ஒரே ஒரு இலைகள் மட்டும்தான் வந்திருந்தது. இப்போ சுற்றி வந்து ஒரு 4 இடத்துல வந்து இலைகள் வந்திருக்கு உருளைக்கிழங்கு. இந்த செடி வந்து சிகப்பு கலர் செம்பருத்தி செடிங்க. இந்த செடி வந்து சூப்பராக வளர்ந்து நல்லாவே நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த செடி தான் வந்து ஃபஸ்ட்டு கார்டன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கி வச்ச செடி வந்து இது. எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த செடி இந்த செடி. குட்டி தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு எந்த உரங்கள் கொடுக்கணுனாலும், அது திட உரமாக இருந்தாலும் இல்லை திரவ உரமாக இருந்தாலும், எது கொடுக்கணுனாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த செடிக்கு தான் நான் கொடுத்து அது ரிசல்ட்டு பார்த்த பிறகு தான் அடுத்த செடிகளுக்கே நான் கொடுப்பேன். அவ்வளோ ராசியான செடி இந்த செடி. எந்த ஒரு உரம் கொடுத்தோம் இது இப்படி காஞ்சதில்லை அப்படி இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. சூப்பராக எல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா உரத்தையும் ஏற்றுக்கிட்டு நல்ல ரிசல்ட்டை செடியில் கொடுத்த உரத்தோடைய ரிசல்ட் வந்த பிறகு தான் நான் மற்ற ஒரு எந்த செடியாக இருந்தாலும் நான் வந்து அந்த உரத்தை கொடுப்போம். அப்படிப்பட்ட சூப்பரான செடிங்க இந்த செடி. நானும் கார்டன் போய் செடிகள் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. பார்ப்போம், கண்டிப்பாக இந்த சீசனில் ஏதாவது ஒரு மல்லி செடி, ரோஜா செடி 2-3 வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறேன். வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அதை பற்றி ஒரு விலாகாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா, செடிகள் வைக்கணும் இல்லை ஏற்கனவே இருந்த குட்டி தோட்டத்தில் வந்து இன்னும் செடிகள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசனில் வச்சோன்னா செடி சூப்பராக வளருங்க. ரொம்ப கேர் பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம திரவ உரமாக கொடுக்காமல் நல்லா சாலிடாக நம்ம கொடுத்தோம்னா செடிகள் வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதை பற்றி ஒரு வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்னென்ன உரங்கள் வந்து இந்த மழை சீசனில் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு.
என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பொழுதுமே வந்து நம்ம சுற்றி பசுமையாக இருக்கிற மாதிரி ஒரு செடிகளை வளங்க. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் மரம் வளர்க்க நமக்கு இடம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு குட்டி செடினா ஒரு குட்டி தொட்டியில் வந்து நட்டு நம்ம வந்து பசுமையாக இருக்க ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.